சீனா தனது இராணுவ பலத்தையும் உலக அரங்கில் தனது செல்வாக்கையும் வெளிப்படுத்தும் வகையில் செப்டம்பர் 3, 2025 அன்று ஒரு பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்பை நடத்தியது. 主席同志，受阅部队列队完毕，请您检阅。阅兵总指挥韩胜彦。இது இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்ததன் 80வது ஆண்டை குறிக்கும் வகையில் நடைபெற்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் இந்த அணிவகுப்பில் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் உக்ரைன் போர் மற்றும் அணுசக்தி இலட்சியங்கள் காரணமாக மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரானவர்களாக கருதப்படுகின்றனர். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தியானன்மென் சதுக்கத்தில் திரண்டிருந்த 50,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் முன்னிலையில் உரையாற்றினார். அப்போது அவர் உலகம் அமைதி அல்லது போருக்கு இடையேயான தேர்வை எதிர்கொள்கிறது என்று வலியுறுத்தினார். இது உலகளாவிய அரசியல் சூழலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமைந்தது.